யோகோ ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். போன கிளாஸில் டிராயிங் எக்ஸசைஸை பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் ஒரு ஆப்ஜெக்ட் 3D ஷேப் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பென்சிலில் ஷேடுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷேப்ஸுக்குள்ளே போயிடலாம். டார்க்லேருந்து அப்படியே லைட்டாக ஷேடு பண்ணிக்கிட்டே வாங்க. டார்க் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கணும், லைட் பண்ணும்போது ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக அப்படியே கொடுக்கணும். நான் பண்ணுற மாதிரி அதே மாதிரி பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ இது ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஜெக்டில் நீங்கள் ஷேடு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்குவோம். நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க, அது ப்ராக்டிஸ் ஆகணும். நீங்கள் காம்பஸில் கூட சர்க்கிள் போட்டுங்க, இல்லை ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருந்தால் கூட அதில் கூட சர்க்கிள் போட்டுக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். இது டார்க்காக இருக்கிறதுனால நான் எரேஸ் பண்ணிக்கிறேன் லைட்டாக தெரியறதுக்காக. ஒரு ஆப்ஜெக்டில் லைட் அண்ட் ஷேடோ தெரியணும்னா அங்கே லைட்டு இருந்தால் தான் உங்களுக்கு டார்க்கு லைட்டாக அது தெரியும். அதனால் உங்கள் ரெஃபரன்ஸுக்காக அந்த லைட்டு போட்டிருக்கு. இப்போ அப்படியே லைட்லேருந்து அப்படியே டார்க்கு எடுத்துக்கிட்டே வாங்க. அந்த ஸ்பியருடைய அந்த எட்ஜில் உங்களுக்கு லைட்டு பாஸ் ஆகிறதுனால அங்கே நம்ம ஒயிட்டாக விட்டுறணும், பேப்பர் ஒயிட்டே விட்டுறணும். அப்படியே மேலே டார்க் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டுக்கு எடுத்துட்டாங்க. கீழே அந்த ஸ்பியருடைய ஷேடோ தெரியறதுனால அங்கே டார்க்காக தான் வரும். நம்ம இது பேசிக் ஷேடோ தான் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது இது எப்படி இன்னும் நல்லா ஃபைன் டியூன் பண்ணுறது அப்படின்னு சில மெட்டீரியல் வச்சு நம்ம பண்ண போகிறோம். பேப்பர் ஸ்டம்ப், ப்ரஷ், நீடபிள், எரேசர். ஃபஸ்ட்டு ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அப்ளை பண்ணுவோம். அப்படியே லைட்டாக தேய்ச்சாலே போதும். லைட்டாக தான் தேய்க்கணும். அடுத்தது அந்த நீடபிள் எரேசர் வச்சு எட்ஜஸ்லாம் எரேஸ் பண்ணி விட்டுருவோம். அது பேப்பர் ஸ்டம்ப் வச்சு தேய்ச்சிங்கன்னா ஸ்மூத் எஃபெக்ட் வரும். அப்படியே பேச்சாக இருக்கிற இடம்லாம் அப்படியே சாலிடாக ஸ்மூத் ஆகிடும். லைட்டாக அவுட்லைன் போட்டுக்கலாம், அப்போ தான் அந்த ஷேப் தெரியும். இன்னும் கொஞ்சம் டார்க் கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த ஸ்பியர் ஷேப் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள்.
எந்த அளவுக்கு கொஞ்சம் டார்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே ஹைலைட் வச்சுட்டு லைட்டாக எட்ஜஸ் வந்து சேர்த்து விட்ரும். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டிராயிங்கில் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது, அதுலேயும் எனக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.